இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோம். சங்கீதங்களின் புத்தகம் 92ஆம் சங்கீதத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த சங்கீதத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, இது ஓய்வு நாளில் பாடக்கூடிய ஒரு சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இதில் ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு காண்பித்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். 92ஆம் சங்கீதம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிராகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நன்றாய் கவனியுங்க. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், இந்த ரெண்டு காரியங்களை ரொம்ப முக்கியமாய் சொல்லப்படுகிறது. ஒன்று நாட்டப்பட்டவர்கள், ரெண்டாவது செழித்திருப்பார்கள். அப்போ கிறிஸ்துவினுடைய, அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே அல்லது நியாயப்பிரமாணத்தின் நாட்களிலே ஆலயம் என்பது கட்டிடத்திலே கூடி ஜெபிக்கக்கூடிய ஒரு காரியங்களாக இருந்தது. அதாவது ஆசரிப்பு கூடாரம் மோசையினால் உருவாக்கப்பட்டது. அதன் பிற்பாடு சாலமோனினால் கட்டப்பட்ட தேவாலயத்திலே வாசமாக இருந்தார். ஆகவே அந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். கவனிங்க. ஆனால் இப்பொழுது கிருபையின் பிரமாணத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இயேசு ஆனவர் கொடுத்த அந்த பிரமாணத்தின்படி நாம் நடந்து கொண்டிருக்கிறபடினாலே கர்த்தருடைய ஆலயம் என்பது இப்பொழுது இருக்கிற கிறிஸ்துவினுடைய சபையை குறிக்கிறதா இருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சப்ஜெக்ட். கர்த்தருடைய ஆலயம் என்பது என்ன, தேவனுடைய பிரகாரம் என்பது என்ன. இது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கர்த்தருடைய ஆலயமும் தேவனுடைய பிரகாரமும் ஒன்று என்று சொல்லுகிறார்கள். அதுக்கு நிறைய விளக்கங்கள் இருக்கிறது. அதை குறித்து நான் இன்றைக்கு சொல்ல விரும்பவில்லை. ஆனால் அதை குறித்து நீங்கள் இந்த பின்னாட்களே நீங்களே தியானித்து பாருங்கள். தேவனுடைய ஆவியானவர் வெவ்வேறு காலங்களிலே செயல்பட்டார். கர்த்தருடைய ஆவியானவர் வெவ்வேறு காலங்களில் செயல்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் இப்படி பல காலங்களிலே பல நிலைகளிலே இருக்கிறது. எல்லாம் ஒன்று என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளக்கூடாது. ஆகவே வேதத்தை நாம் ஆராய்ந்து கவனமாய் படித்தோமானால் இந்த காரியங்கள் தெரிவடையும். இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய ஒரு காரியங்கள் என்ன, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்போ நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார், நம்மை ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நாம் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். விதைக்கவில்லை, நாம் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்போ நாட்டப்பட்டவர்கள் என்பது எதற்கு அடையாளமாய் இருக்கிறது, அதை ஒரு சில நிமிடங்களிலே நான் சொல்லி கடந்து செல்ல விரும்புகிறேன். அப்போ நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் அர்த்தம் என்ன, தேவனுடைய சமூகத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே ஆழமாக வேரூன்றி இருப்பவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. புரியும் என்று நினைக்கிறேன். அப்போ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிப்பார்கள், தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிப்பார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் மேலே அதிகமாக பிரியமுடையவர்களாக இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் தான் கிறிஸ்துவின் ஆலயத்திலே, அதாவது கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பார்கள். அப்படியானால் நாட்டப்படுதல் என்றால் அந்த சபையிலே, அந்த ஆலயத்திலே அவர்கள் வேரூன்றி இருப்பார்கள். அல்லேலூயா. வேரூன்றி இருப்பார்கள். எந்த ஒரு விசுவாசி சபையிலே வேரூன்றி கட்டப்பட்டு இருக்கிறார்களோ அல்லது தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் தான் கிறிஸ்துவினுடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்னொரு விதத்தை நான் சொல்ற பாருங்க, அந்த கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தினாலே அல்லது கிறிஸ்து சொன்ன உபதேசத்தினாலே, அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து எந்த ஒரு மனிதன் விசுவாசத்திலே நிலைத்திருக்கிறானோ அவன் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவன். அல்லேலூயா. சாதாரணமாக நம்ம இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்போ கிறிஸ்துவின் ஆலயத்திலே, அதாவது கர்த்தருடைய ஆலயம். எப்படி நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்தை கிறிஸ்துவின் ஆலயம் என்று சொல்வீர்கள் என்று கேட்கலாம். ஏசாயா 9:6 சொல்லப்பட்டது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அல்லேலூயா. ஆகவே நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் எல்லா நிலையிலேயும், எல்லா சூழ்நிலையிலேயும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் ஒரே இடத்திலே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவத்தை உடையவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அதுதான்
நேற்று தினத்தில் நாம் பாஸ்டர் வின்சென்ட் சாம்பிள் அவர் ரொம்ப அருமையான வார்த்தையை பேசினார். வராதவர்கள் நிறைய பேர் சான்ஸ் மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த நாள் எந்த நாள் நமக்கு? இந்த வாரம் என்ன வாரம்? வாக்குத்தத்த வாரம், திருவிருந்து வாரம். அதில் முக்கியமாக இன்றைக்கி ஒரு நாள் என்ன, இது என்ன நாள்? ஃபஸ்ட்டு நாள். இது 19ஆம் ஆண்டு விழாவை முடித்து 20ஆவது ஆண்டுக்குள்ளே பிரவேசித்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக இது 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 எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம்லாம் லீவ் விட்டுட்டோன்னே 7வது வந்து 8வது போகிற மாதிரி அர்த்தம். +2 முடிச்சுட்டு காலேஜுக்கு போகிற மாதிரி அர்த்தம். இப்போ நீங்கள் என்ன, இப்போ ஒரு படி மேலே வந்திருக்கிறீர்கள். ஏடபிள்யூசி சபை மக்கள் ஒரு படி மேலே வந்து நான் என்ன இருக்கணும், நமக்குள்ளே நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கணும். தாம் பிள்ளை எப்போவுமே இப்போ ஒரு 6வது எடுத்து போய் சேர்க்குறேன்னு வச்சுக்கோங்க, வேணாம் 6வது கூட பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஏன்னா நம்ம டீச்சர்ஸுகள் பாவம் படுத்தாமல் பார்த்து பாவம் படிக்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி பாஸ் பண்ணி வச்சுருவாங்க. 10வது ஒரு பையன் 10வது 10 முறை எழுதான்னா அவன் மேலே உங்களுக்கு வெறுப்பு வருமா, பாசம் வருமா? சொல்லுங்கள் தாய்மாக்கு, சொல்லுங்கம்மா. அப்போது என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு பெற்றோர்களே தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு ஆண்டும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நினைப்பது இயற்கை தான். ஒன்றில் பாஸ் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பார்டர் மார்க்கில் பாஸ் பண்ணாலே எவ்வளோ கோவம் வருது, எவ்வளோ திட்டம். நாம் கெட்ட வார்த்தையில் கூட திட்டம் நம்ம தம்முடைய பிள்ளைகளை. அல்லேலூயா. தூஷணமான வார்த்தைகள் மூலமாக நாம் தன்னுடைய பிள்ளைகளை திட்டுகிறோம். அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவர் நம்மளை திட்டவே மாட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. திட்டுவாரா? திட்டாமல் எவ்வளவு கிருபையாக நம்மள இரக்கம் வைத்து, நம்மள கிருபை வைத்து இந்த 20வது ஆண்டில் கொண்டு வந்து நம்மை சேர்த்திருக்கிறார். 20 ஆண்டுகள் இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதான் வில்சன் சாமில் கேட்டார், இந்த சபையில் 19 வருஷமாக வந்தவங்க நீங்கள் கை தூக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நிறைய பேர் வந்திருக்க மாட்டேங்க, நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க. ஆனால் நான் சொல்லுகிறேன், என்றைக்கு இந்த சபையில் வந்து நீங்கள் நாட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த நாள் முதற்கொண்டு தேவனுடைய வசனத்தையும் தெய்வீக அபிஷேகத்தையும் பெற்று தேவனுக்காக வைராக்கியத்தோடு வாஞ்சையோடு கூட இந்த ஆலயத்தில் நீங்கள் நிலைநிறுத்தப்பட்டு இருக்கிறீர்களோ அந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய வல்லமை உங்கள் மேல் வந்து இறங்கி கிரியை செய்யும். அல்லேலூயா. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய ஆலயத்திலே நாட்டப்படுகிற ஒரு அனுபவம் உண்டாகணும். ஏதோ கொஞ்ச நாள் அல்ல. ஆதியில ஒரு சபை உண்டானது. எந்த சபை? ஆதியில ஒரு சபை உண்டானது. எந்த சபை? ஏதேன் என்கிற சபை. அல்லேலூயா. தோட்டத்தில் ஏதேன் என்கிற சபை உண்டானது. அதில் 2 விசுவாசிகள் மட்டும்தான். அது ஒரு குடும்பம், ஆதாம் ஏவாள். ஆனால் அவர்கள் தேவனுடைய சபையிலே நாட்டப்பட்டு இருந்தார்கள். ஆனால் நிலைத்திருந்தார்களா? இல்லை. அல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் வரைக்கும் தான் அந்த ஏதேனிலே அவர்கள், அந்த தோட்டத்திலே அவர்கள் வாசம் பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே கர்த்தர் பேசினார், முகமுகமாய் பேசினார். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள், கவனிங்க, அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றவர்கள் ஆண்டவர்கள் ஒவ்வொரு நாளும் பகலில் குளிர்ச்சியான வேளையில வந்து அவர்களோடு கூட பேசி உறவாடி மகிழ்ந்த ஒரு தருணம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கீழ்ப்படியாதபடியினாலே அந்த தோட்டத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆனால் என் வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் ஏதோ தற்காலிகமாக நாட்டப்படவில்லை. இந்த இடத்துல வந்திருக்கிறவர்கள் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட கர்த்தர் உங்களை இந்த சபையிலே நாட்டி இருக்கிறார். இந்த சபையிலே கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இருக்கிறது, கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் இந்த சபையிலே நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். என் தேவன் உங்களை நிச்சயமாய் அழைத்து வந்து இந்த இடத்திலே உங்களை நாட்டி இருக்கிறார். அதிலே நீங்கள் உண்மையாய் இருப்பீர்களே ஆனால் நீங்கள் செழித்திருப்பீர்கள். அல்லேலூயா. அந்த தோட்டத்தில் கொஞ்ச நாள் மாத்திரம்தான் அவர்கள் நினைத்தார்கள். ஆண்டவர் நாட்டினார். ஆனால் அந்த நிலைமைக்கு அவர்கள் இருக்க முடியவில்லை. காரணம், மாம்சம் செயல்பட்டது. கீழ்ப்படியாமை செயல்பட, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. நான் சொல்லுறேன், கவனிங்க. இந்த கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்கிறவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது,
கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். நல்ல கவனிங்க, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அப்படியானால் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் யார் என்று சொன்னால், தேவ வசனத்தினாலே நிரப்பப்பட்டவர்கள், தேவ வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்கள். இந்த ஆலயத்திற்குள்ளே வந்து மற்ற காரியங்களை கற்றுக்கொள்வது அல்ல, தேவனுடைய வசனத்தை கற்றுக்கொண்டு பக்தி விருத்தி அடைவதற்காக நீங்கள் இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. நாளுக்கு நாள் வளர்கிற ஒரு அனுபவம் உண்டாகணும். இன்னும் குழந்தை போல இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கக்கூடாது. அதுதான் வசனம் சொல்வது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில். எப்பவுமே இந்த வாலிப பருவம் அடைந்த மக்களுக்கு எழுதக்கூடிய ஒரு வார்த்தை, அது 11ஆம் வசனம் 13-11. 1 கொரிந்தியர் 13-11. நான் குழந்தையா இருந்தபோது குழந்தை போல பேசினேன், குழந்தை போல சிந்தித்தேன், குழந்தை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கு ஏற்றவைகளை ஒழித்து விட்டேன். யாரையா? கிறிஸ்துவ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இந்த குழந்தை அனுபவத்தை ஒழித்து விட்டு புருஷன் என்கிற நிலைக்கு நேராக எவன் ஒருவன் வருகிறானோ அவன் தான் கிறிஸ்துவ கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். கைகளை தட்டுங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்று சொன்னால் என்ன? இன்னும் குழந்தைத்தனமான பேச்சுக்கள், குழந்தைத்தனமான செயல்பாடுகள் எல்லாம் இருக்கக்கூடாது. அவைகள் எல்லாம் ஒழித்து விட வேண்டும். நம்ம ஒழிக்கிறோமா? இப்ப ஞாபகம், அதனால ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். 1ஆம் தேதி கூட்டம் நடந்தது. யாரெல்லாம் மனப்பூர்வமா சாப்பாட்டு ஒரு குறை கூட சொல்லலை, நான் ஒரு குறை கூட சொல்லாமல் நான் மனப்பூர்வம் சாப்பிட்டு அப்படி திருப்தியாக நான் போனேன்னு சொல்லுவாங்க. மாத்திரம் ஒரு அள்ளி சொல்லுங்க. உண்மையை கர்த்தர் பார்த்து கொண்டுக்கிறார் உங்களை. அல்லேலூயா. அவங்க தான் உண்மையான விசுவாசி. நான் இதுவரை சாப்பாடு குறை சொன்னதே கிடையாது, கூட சொல்லவே மாட்டேன். அது என்னுடைய சுபாவம் சின்ன வயசுலேருந்தே. நாய்க்கு போடுவாங்க பார்த்தீங்களா, நாய்க்கு போடக்கூடிய சாதத்தை கூட நான் சாப்பிட்ருக்கேன். அதாவது எங்கள் வீட்டிலேயே சொல்கிறேன். அதனால் சாப்பாடு எப்பவுமே குறை சொல்லக்கூடாது, குறை பேசக்கூடாது. அவங்கெல்லாம் இன்னும் ஆவிக்குரிய விதத்தில் வளரவில்லை என்று அர்த்தம். அல்லேலூயா. திருப்தியா குழஞ்சி போனாலும் வேறையாக இருந்தாலும், நேற்று ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன், சாப்பாடு கொஞ்சம் வெந்திருந்தால் நல்லா இருக்கணும். என்ன ஐயா எப்பவுமே நீங்கள் குறை பேச மாட்டீங்களா அப்படின்னாங்க. அந்த வார்த்தை கூட நான் எப்பவுமே சொல்ல மாட்டேன். கொஞ்சம் காரங்குது, கொஞ்சம் உப்பு போடலாமே, கொஞ்சம் புளிப்பு இருக்குது, கொஞ்சம் சக்கரை போடலாமே, இதையெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வளர்ந்த விதம் அது போல. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, இப்படி எல்லாம் குறை பேசி போயிடுவாங்க. குறை பேசி சும்மா போகிறோமா? போக மாட்டோம். கையில் பாசு கட்டின்னு போவோம். ஆமாவா இல்லையா? இது நம்ம நடக்கிற இயற்கைங்க, இது இயற்கை, இது எல்லா இடத்துலையும் நடக்குது. சரி, அப்படி சொல்கிறேன்னு பார்த்து நம்ம பார்த்துட்டு ஆச்சரியமா குறை பேசுகிறோம். ஆமாம் ஆமாம். ஆனால் கரெக்டாக பார்சல் மட்டும் போதும். அப்போ ஏன் குறை பேசணும்? தேவனுடைய கிறிஸ்துவ, அதாவது கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட ஒரு சகோதரனாய் நீங்கள் இருப்பீர்களேயானால் எந்த விதமான குறைகளையும் பேசாமல் நிறைவை மாத்திரமே பேசி பழகிக் கொள்கிறவர்கள் தான் கிறிஸ்துவின் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவங்க. அஜினா ஹோட்டலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க? திருவள்ளூரில் இருக்கிற அர்ஜுனா ஹோட்டல் கைத்துங்க. எல்லா அர்ஜுனா ஹோட்டல் ஒரு வாசம் எழுதி போட்டுப்பாங்க, பார்த்தீங்களா? குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கன்னு இப்போ எழுதி போட்டிருப்பாருங்க. அந்த புண்ணியவான் செட்டியார் வாழ்க வளமுடன். அல்லேலூயா. ஐயா, உலகத்தானுக்கு தெரிகிறது, பட்டையை நாம அடித்துக்கொண்டு கொட்டையை கொட்டை போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த நபரே அங்கே எழுதி வைத்திருக்கிறான். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், மற்றவர்கள் போய் பறைசாற்றாதீங்க. நிறைகளை மாற்ற. அப்ப பறைசாற்றக்கூடிய அறிவிக்கக்கூடிய ஒரே ஒரு செய்தி எது என்று சொன்னால் நற்செய்தி மட்டும்தான். அவர்
அவர்கள் தான் கிறிஸ்துவின் ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்றைக்கு 19 ஆண்டுகள் இந்த AWC சபைக்கு வந்து சத்தியத்திலே வளராமல் இன்னும் அந்த 10ஆம் வகுப்பை விட்டு தாண்டாதபடிக்கு கஜினி முகமது படியெடுத்ததை போல இன்னும் அப்படியே அந்த நிலையிலே நாம் இருக்கிறோம். அதுவரை ஒரு மனிதனுடைய வளர்ச்சி என்பது சொல்றாங்க. அன்னைக்கு பேபி ஹாஸ்பிட்டல் போகும்போது இன்னொரு தாயார் கொண்டு வந்து, ஐயா கொண்டு பையன் சரியா பேசுறது இல்லை. என்ன வயசாகுது? 2 வயசாகுது. அப்போ 2 ஆண்டுகள் பெற்றெடுத்த குழந்தை இன்னும் பேசலன்னா எவ்வளவு வேதனையா இருக்கிறது. நம்ம சண்டே கிளாஸ்க்குள்ள ஒரு பிள்ளை வரான், குழந்தை. அந்த குழந்தைக்காக விசேஷமா ஜெபம் பண்ணும். அந்த குழந்தைக்கு 2.5 வயசாகுது, அப்படிதானே? 2.5 வயசாகுது, ஆனா பேச முடிவது இல்லை. அப்போ எவ்வளவு மனபாரங்கள் அந்த பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். அப்படியானால் நாம் ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பண்ணப்பட்டோம், அந்நிய பாஷைகளை பேசுகிறோம். நேற்று ஒரு புதுசாக ஒன்று கேள்விப்பட்டேன். நேற்று சொன்னார் அவருக்கு இந்த சாமியல் வின்சென்ட் என்ன சொன்னார்? அந்நிய பாஷைக்கு அயோக்கிய பாஷைன்னு சொன்னார். அந்நிய பாஷை பேசுகிறோம், வெளியில் போயிட்டு அயோக்கியமான வார்த்தைகளை பேசிட்டோம். அப்போ இது கிறிஸ்துவினுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டதற்கு ஒரு அடையாளமா? இல்லையா? அப்போ கிறிஸ்துவினுடைய அந்த கர்த்தருடைய ஆலயத்தை கிறிஸ்து சொல்ல ஒன்று நீங்கள் நினச்சிக்காதீங்க, இன்னைக்கு ஒரு சர்ச் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சிக்காதீங்க. நாம் திருத்துவத்தை பேசுகிறவர்கள், பூரண சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்கள். ஆனால் நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் சபையிலே அங்கத்தினர்களாக இருக்கிறோம். கை தட்ட மாட்டீங்களே? அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் இப்படிப்பட்ட குழந்தைத்தனமான காரியங்களை விட்டுவிட்டு புருஷனுக்கு ஏற்ற காரியங்களை செயல்படுத்துகிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய வழிகளிலே, கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளுகிற ஒரு இடம்தான் தேவனுடைய ஆலயம். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தருடைய ஆலயம் என்பது என்ன? அது வசனத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பயிற்சி கூடம். இது பயிற்சி கூடம். அல்லேலூயா. அப்ப பயிற்சி எடுத்து அதன் பிற்பாடு நீங்களும் எப்படிப்பட்டவர்களாய் மாறணும்? ஊழியர்களாய், ஊழியக்காரிகளாய், தீர்க்கதரிசிகளாய் மாற வேண்டும். அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். அப்போ கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய வசனத்தை கற்றுக்கொள்ளுகிற, ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு பயிற்சி கூடமாய், ஒரு வகுப்பறையாய், ஒரு கல்லூரியாய் இந்த சபை இருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இன்னொரு வசனம் நீங்க வாசித்து பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனிங்க. வெளிப்படுத்தல் 1:17. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பின்னினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன் என்று அப்போஸ்தலனாகிய யோவான் சொல்லுகிறான். கவனிங்க. ஆண்டவருடைய தரிசனத்தை பார்க்கிறான். அவர் தரிசனத்தை பார்க்கும்போது அவர் பிரமிப்படைந்து, அவருடைய முகம் சூரியனை போல் இருக்கிறது, அவருடைய பாதங்கள் வெண்கலத்தை போல் இருக்கிறது. இப்படிப்பட்ட சம்பவங்களை அவர் பார்க்கும்போது கடைசியாக அவர் செய்த காரியம் என்ன? அந்த காரியம், ஆண்டவரை பார்க்கும்போது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுகிறார். வேதத்தில் வேறு ஒருவரையும் குறித்து சொல்லப்படவில்லை. யோவான் தான் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த சீஷன் என்று சொல்லப்படுகிறார். ஏன்னா அவன் கிறிஸ்துவின் மார்பிலே, அந்த மனிதர் கிறிஸ்துவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தவர். ஒரு மனிதன் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தால் அவ்வளவு அன்பின் அடையாளம் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட மனிதன் என்ன செய்கிறார்? தேவனுடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தாலும், கிறிஸ்துவுக்கு அன்பான சீஷனாய் இருந்தாலும், அது நிமித்தமாய் அவன் மேட்டிமை அடையாதபடிக்கு கிறிஸ்துவை தரிசித்த உடனே அவன் செத்தவனை போல முழுவதுமாய் தேவனுடைய சமூகத்திலே, பாதத்திலே விழுந்தான். ஐயா, நான் என்ன சொல்றேன்னா, ஆலயம் தான் தேவனுடைய பாதம் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். கை தட்ட மாட்டீங்களே? இந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த ஸ்தலத்திலே தேவனாகிய கர்த்தர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்ட ஒரு அனுபவம் உடையவர்கள் எவர்களோ அவர்கள் பாக்கியவான்கள். அப்படின்னா 1ஆம் தேதி செய்தி சொன்னார் அன்பு அருமையான ஊழியக்கார். நாம் ஒரே இடத்திலே
இருப்பதற்கு ஒரு ஸ்தலத்தில் வந்து இந்த இடத்துல ஏன் நீங்களாக வரவில்லை, நீங்களா வரலைங்க, கர்த்தர் தான் கொண்டு வந்திருக்கிறார். நான் தைரியமாக சொல்ல முடியும். யாரையும் நான் போய் அழைக்கவே இல்லை. ஆண்டவருக்காக ஊழியத்தை செஞ்சேன், வாலிபத்தில் ஆண்டவருக்காக உண்மையாக செஞ்சேன். ஆண்டவர் என்னுடைய அல்லது எங்களுடைய அந்த உண்மையை பார்த்து கர்த்தரே கொண்டு வந்த ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள் எல்லாரும். நீங்க வாங்க நீங்க வாங்கன்னு யாரையும் கூப்பிடவே இல்லை. ஏனென்றால் நீங்களாகவே அழைக்கப்பட்டீர்கள். இந்த ஸ்தலத்திற்கு வருவது நீங்களாகவே தெரிந்து கொண்டு வந்தீர்கள். ஆகவே நீங்கள் யார்? கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். நாட்டப்பட்டிருக்கிற மக்கள் எந்த விதத்திலேயும் அசையாதபடிக்கு, எந்த விதத்திலேயும் குன்றி போகாதபடிக்கு, எந்த விதத்திலேயும் அலைகழிக்காதபடிக்கு நீங்கள் இந்த ஸ்தலத்திலே நிற்க வேண்டும், நிலை நிற்க வேண்டும். ஏன்னா நீங்க நாட்டப்பட்டவர்கள் அல்ல, நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஒரே சபையில் நிலைத்திருக்கும் பொழுதுதான் அது அந்த விருட்சம் தான் அது அதிகமான கனிகளை கொடுக்கும். இப்போ ஒரு சபையில் இங்கே நாட்டப்பட்டிருக்கீங்க, இங்கேருந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வச்சிங்களேன், ஏதாவது ஒரு பிரச்சனை, நிறைய பிரச்சனை, மைக்கு பிரச்சனை, மைக் கொடுக்கலாம் இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. ஏதாவது சான்ஸ் கொடுக்கலாம் இன்னொரு சபைக்கு போயிடுவாங்க. எந்த ஒரு காரியங்களை செயல்படுத்தினா வேற ஒரு சபைக்கு போயிடுவாங்க. எதிர் சபை, ஐயோ அந்த பாசி நல்லா எங்களை பயன்படுத்துறார். ஒருத்தரும் பயன்படுத்த முடியாது. இந்த ஸ்டீபன் ராஜ் பாஸ்டர் மட்டும் தான் உங்களை பயன்படுத்த முடியும். அல்லேலூயா. நான் தைரியமா சொல்ல முடியும், எந்த ஒரு போதகர்களும் யாரையும் இதுவரைக்கும் பயன்படுத்தினது கிடையாது. நம்முடைய சபை தான் இந்த சபையில் இருக்கக்கூடிய மக்களை ஊழியக்காரர்களை உருவாக்கி அழக பார்க்கக்கூடிய ஒரு நிலை உருவாக்குறேன். அவ்வளவு தைரியமா இந்த ஸ்டேஜ் கொடுத்து நான் உங்களை அழகு பார்க்கிறேன். ஏன் தெரியுங்களா? நீங்களும் வரணும். நான் இன்னைக்கு செத்துட்டு யாரும் அந்த அடுத்த நாள் சபையை பொறுப்பெடுத்துக் கொள்வது. அல்லேலூயா. ஒரு பிரதர் ஆரம்பத்தில் இருந்தார், வர்ஷிப் பண்ணியிருந்தார். பழைய ஆட்கள் எல்லாம் தெரியும். ஸ்டேஜ் ஏற்றி ஆரம்ப நாட்களில் ஸ்டேஜ் ஏற்றினேன். ஏன் ஏற்றினேன்னா சும்மா சாதாரணமாக ஏற்ற மாட்டேன். அவர்களுடைய வரங்கள், அவங்க என்ன தாழ்ந்து, அவங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்குது, அவங்களுடைய சுபாவம் என்ன எல்லாத்தையும் பார்த்தா ஏற்றுவேன். இது ஊழியக்காரனுக்கு இயற்கையாக கொடுக்கப்பட்ட ஒரு குணநலங்கள். அவர் ஏற்றினேன். நல்லா பாடினார், நல்லா வர்ஷிப் பண்ணார். அவர் டிஎல்சி தான், நம்ம சபைக்கு ஆரம்ப நாட்களில் வந்தார், ஆரம்பித்த நாட்களிலிருந்து வந்தார். ஆனால் ஒரு காலகட்டம் வரும்பொழுது அவர்களுக்கு நான் கொடுக்க வேண்டிய தருணத்தை கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க. ஏன் கொடுக்கலன்னா கவனிங்க, அப்படி அதுதான் ஒரு தகப்பன் வளர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு சில நேரத்தில் வளர்க்க வேண்டிய நேரத்தில் வளர்ப்போம், ஒரு சில நேரத்தில் சான்ஸ் கொடுக்கலன்னா உன்னை கோச்சின்னு வேற சபைக்கு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அப்படி பண்ண பொழுது, ஏன்னா அவர் விசுவாசத்தை சோதிக்கிறோம் நாம. ஏன்னா நல்ல ஒரு தகப்பன் அவன் விசுவாசத்தை சோதித்து அதன் பிற்பாடு தான் அவன் எப்படி வளருவான், உண்மையான சீசனா இருப்பானா, உண்மையான ஊழியக்காரன் வளருவானா என்கின்ற அந்த எண்ணம் தகப்பனா இருக்கக்கூடிய, ஆசாரியனா ஊழியக்காரனா இருக்கக்கூடிய அடியனுக்கு கட்ட கொடுத்த ஒரு வரம் அது. அப்படி செய்ததுனால தான் இன்னைக்கு அவர் 10 சபைக்கு ஊழியக்காரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிச்சிங்க, நல்லா கவனிச்சிங்க. எல்லாமே அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் நடக்கக்கூடிய ஒரு காரியம். நேர்த்தியாக நடக்கணும், நேர்த்தியாக நடக்கணும். அவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு நாட்டப்பட்டு இருந்தா அவனுடைய வேர் பூமியிலே ஆழமாய் இறங்கியிருக்கும். அவனுடைய வேர் ஆழமாய் இறங்கியிருந்தா அவனை அல்லது அவர்களை அவர்களுடைய தகப்பன் என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள் எல்லாருடைய முன்பதாக அடித்தாலும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். எல்லாருக்கும் முன்பதாக திட்டினாலும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். என்னதான் செய்தாலும் நான் என்னை அழைத்த அழைப்பிலே நான் உறுதியாக இருக்கிறேன், கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டிருக்கிறேன் என்கின்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள்ளே இருக்கும். அல்லேலூயா. அப்படியானால் என்பது தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவனுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் யார்? அவர்கள் சபையிலே ஊன்ற கட்டி எழுப்பப்படுகிறவர்கள், வசனத்தை கற்றுக்கொள்கிறவர்கள், வசனத்தின் படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறவர்கள். அவங்க தான் கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஓரிடத்திலே தரித்திருக்கக்கூடியவர்கள். நல்லா கவனிச்சுங்க, ஒரே இடத்திலே தரித்திருக்கக்கூடியவர்கள். அப்ப ஒரே இடத்துல தரித்திராதவர் யார்? வசனம் படிச்சிருக்கீங்களே, நிறைய நிறைய வசனம் படிச்சிருக்கீங்க. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். யாரு
சரி, ஒரு குழு கொடுக்குறேன். யோபு பார்த்து யோபு சரித்திரத்தை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது வசனம் எடுத்து வாசிங்க. ரெண்டாவது வசனம், ரெண்டாவது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நான் வாசிக்கிறேன்மா. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். அல்லேலூயா. என்ன அல்லேலூயா வரல? நான் வசனம் தாங்க வாசித்தேன், இதுக்கே அல்லேலூயா வரலையே. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, எல்லா இடத்திலும் சுற்றி திரிந்து இதுவும் ஒரு இடம் என்று சொல்லி வருவோமானால் அது கிறிஸ்துவின் ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அப்போ ஒரே இடத்திலே நாட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவம் எந்த ஒரு மனிதனுக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் செழித்திருப்பார்கள், அவர்கள் தான் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், அவர்கள் தான் நிலைத்தோங்குவார்கள், அவர்கள் தான் நித்திய ஜீவனுக்கு நேராக கடந்து வருவார்கள். என்ன பாஸ்டர் ரொம்ப தப்பா சொல்றீங்க? இல்லை, கரெக்டாக தான் சொல்றேன். இன்னைக்கு புதிய ஏற்பாடு விசுவாசி எப்படி இருக்காங்க தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடி இருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலேவா, நடுவிலே வாசமா இருக்கிறேன். அது சொல்லிட்டு உடனே என்ன பண்ணாங்க? நாங்கள் 2 பேர் 4 பேர் 5 பேர் இருந்தாலும் நாங்கள் கூடுவோம், இதுவும் ஒரு சபைதான். இல்லை, எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார், நடுவில் கர்த்தர் வாசமாக இருக்கிறார், உண்மைதான். ஆவியானவர் இருக்கிறார், உண்மைதான். இது ஒரு சபையாய் மாறாது. ஆமென். ஒரு 4 பேர் கூடுகிற ஒரு சபைதான், ஆனால் அதுவே சபையாய் மாறாது. புரிந்தவர்கள் சொல்லுங்க. அது புரியலன்னா ஒரு வசனத்தை வாசித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம். அப்படி சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் ஒரு வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறார். எப்படி சொல்கிறீங்களா? ஒரு முறை ஒரு சகோதரியத்தில் பேசும்போது அவங்க வீட்டிலேயே நிறைய பேர், எல்லாரும் நிறைய பேர் ஆன்லைனில் சபை நடக்குதான். இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் ஆன்லைனில் சபை நடக்குது. வீட்டிலேயே அமர்ந்திருந்து இவங்க மொபைலை ஆன் பண்ணிட்டு உட்கார்ந்தாங்க. அது தேவ பிரசனம் நிறைந்த ஒரு இடமாய் மாறுகிறதா. நான் சொல்றேன், ஆன்லைனில் சபையை அட்டெண்ட் பண்ணுகிறவர்கள் சபையே அல்ல. அது சபையே இல்லைங்க, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஏரியா இடம். அதனால தான் நம்ம இப்போ கொஞ்ச நாளாக லைவ் போகிறது கிடையாது. ஏன்னா நிறைய விசுவாசிங்க நான் லைவ்ல பார்த்துக்குறோம். அதெல்லாம் ஆகிறது இல்லைம்மா, ஆகிறது இல்லை. ஆண்டவருக்கு ஆகாது. அல்லேலூயா. ஆண்டவர் எதை சொல்றாரு? இதை சொல்றாங்க கேட்டா அப்படியே வசனம், புதிய ஏற்பாடு வசனம்லாம் பேசணும். எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூட்டி அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன். அப்போ நம்ம கூடி ஜெபிக்கும் போது அங்கே இருக்க நம்ம ஏன் போகணும் சபைக்கு? வசனம் சொல்லுகிறது, உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி அங்கே போய், 7வது வசனம், அங்கே உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே புசித்து நீங்கள் கையிட்டு செய்ததும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்ததுமான யாவுக்காகவும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் சந்தோஷப்படுவீர்களாக. அப்ப எங்கே நாம் கூடணுமா? தேவன் தெரிந்து கொண்ட இடம், ஸ்தானம். அப்ப உங்களை தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தானம் இந்த AWC. இல்லை, எங்களாம் AWC தெரிந்து கொள்ள, நாங்கள் சும்மா வரும் போறோம்னா போய்க்கோங்க. ஆனால் உண்மையாகவே தேவனால் அழைக்கப்பட்டு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏனென்றால் 6வது வசனம் போட்டு தம்பி, ஏனென்றால் ஆண்டவர் 5வது வசனம், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகி அவருடைய வாசஸ்தலத்தையே நாடி என்று சொல்லப்படுகிறது. இப்போ உதாரணமாக நான் இந்த வசந்த அதாவது எங்கே 2-3 பேர் நாமத்தில் கூடியிருக்கிறார்கள் நடுவில் நான் வாசமாக இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதனால் நான் என் வீட்டில் என் குடும்பமாக சேர்ந்து நான் உட்காந்து ஆராய்ச்சின்னா அது யாரை பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க? அது யார் வீடுன்னு சொல்லுவாங்க? பாசெல்லாம் விட்டுருங்க, ஸ்டீபன் வீடு தான் சொல்லுவாங்க. தேவனுடைய சபை என்று சொல்ல மாட்டாங்க.
இப்போ நீங்கள் ஒருவேளை நீங்கள் சோன்சோ எக்ஸ் வச்சுங்க, யாருங்க தெபோரால் இல்லை, தெபோரால்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வீட்டில் கூடி எல்லாம் ஆராதிக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க. அப்போ பார்க்குறவங்க என்ன சொல்லுவார்கள்? தெபோரா வீட்டில் ஜெபம் நடக்குது. அப்போ தேவனுடைய சபை என்ற வார்த்தை வராது. அப்படியானால் தேவனுடைய சபை எது? அவர் தெரிந்து கொண்ட ஸ்தானம். கை தட்ட மாட்டீங்களே? அப்படின்னா கை தட்டலாம் புரியலன்னு அர்த்தம். புரிஞ்சா கை தட்டுங்க. புரியாம ஒருத்த கட்டுறான். யார் சொல்லுவாங்களா? உஷாராயிட்டீங்க நீங்க எல்லாம். எல்லாரும் அங்கதான் போட்டுக்கிறீங்க. ஒண்ணுமே தெரியல, அவன் என்ன சொல்றான்னு காதுல கேட்கறதே இல்லை. அல்லேலூயா. உண்மை இல்லையாங்க? ஆனா ஏன்னா அது உலகத்தான். நாம யாரு? ஆவிக்குரியவங்க. நாம யாரு? சத்தியத்தை அறிந்தவங்க. நாம யாரு? உபதேசத்தில் தேர்ந்தவர்கள். நாம யார்? எப்படிப்பட்ட? கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள், ஆண்டவராலே இந்த இடத்தில் ஸ்தாபிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கிறிஸ்துவினால் நாட்டப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட ஸ்தானத்தை வாஞ்சிப்பார்களா? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானத்தை வாஞ்சிப்பார்கள். தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம். நான் எங்க போவேன்? பெரிய சர்ச்சு போவேன், செலிபிரிட்டி. இப்போ என்ன பில்டிங் அது? ஜமீன் பள்ளம். அது இல்லை, செலிபிரிட்டி சர்ச்சா ஏதோ போட்டுக்கிறாங்க பில்டிங் பேர். நான் அங்கே போவேன், இங்கே போவேன், அங்கெல்லாம் போனால் ஆண்டவர் உங்களை மூஞ்சி முகத்தை கூட பார்க்க மாட்டேன். நீங்கள் தப்பாக நினச்சிங்க அங்கே நான் சச்சின். இல்லை, அது இல்லை. அப்படிப்பட்ட ஸ்தானத்திலெல்லாம் போகலாமான்னா போகக்கூடாது. ஏன்னா உங்களை இந்த ஆலயத்திலே, கர்த்தருடைய ஆலயத்திலே உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். ஏன் நாங்கள் போவோம்? இல்லை, போகக்கூடாது. அல்லேலூயா. ஏன் சொல்கிறீங்களா? அதே 12ஆம் அதிகாரத்தில் 13வது வசனத்தை போடுப்பா. அதே அதிகாரம் 12. கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எல்லா இடத்திலும் பலி செலுத்துவது உலகத்தான். அவன் எங்க போவான்? பெருமாளை பார்த்தா பெருமாள் பலி செலுத்துவான், ஐயப்பன் பார்த்தா ஐயப்பன் பலி செலுத்துவான். கவனிங்க, இது சொல்றது ஒன்றும் தப்பு கிடையாது. எந்த கடவுளை பார்க்கிறானோ அந்த இடத்துல அவர்கள் பலி செலுத்துவார்கள். எந்த தெய்வத்தை பார்க்கிறோம் அந்த இடத்துல பலி செலுத்துவார். ஆனால் நம்ம ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆண்டவர் அல்ல. அவர் ஒரே தேவன். ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்த ஒரே மெய் தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். அந்த தெய்வம் சொல்லுகிறார் உங்களை பார்த்து. அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஒரு வாரம் இங்க, இன்னொரு வாரம் அங்க, இன்னொரு வாரம் இங்கன்னா நீங்கள் இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருங்க. இந்த புது வருஷத்தில் ஒரு தீர்மானத்தோடு வளருங்க. இந்த புது வருஷத்தில் கிறிஸ்துவினுடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருக்கணும். எந்த ஆலயம்? அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தானம். அப்போ நீங்க நல்லா கவனிங்க. ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு, ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்பட்டு, ஒரு மனிதனை கொண்டு வந்து இந்த ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருப்பாரானால் அவன் கடைசி பரியந்தம் நிலைத்து நிற்பான். அவன் தான் கண்மலையின் மேல் கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பனையாய் இருக்கிறான். மணல் மேல் கட்டப்பட்ட வீடு என்பது எப்படிப்பட்டது? அது காற்றடிக்கும், மழை அடிக்கும், புயல் காற்று வீசும், அது காணாமல் மறைந்து போய்விடும். அப்படின்னா எந்த ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அவங்க காணாமல் போயிடுவாங்க. இன்னைக்கு எத்தனை பேர் பின்மாற்றம் அடைந்து இன்னைக்கு கிறிஸ்துவை மறுதலித்து போயிருக்கிறார்கள் தெரியுமா? மறுதலித்து போயிருக்காங்க. ஒரு சகோதரன் எனக்கு தெரியும், கிறிஸ்தவனா இருந்தவர் தான், ஆனால் இன்றைக்கு இந்துவாகவே மாற்றார். ஏன்னா அந்த சபையை குறை சொல்றேன், அந்த பாஸ்டர் சரியில்லை, அந்த சபை சரியில்லை, அந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க சரியில்லை, இப்படி சொல்லியே இவர் சரியில்லாம போயிட்டார். இப்ப எப்படி இருக்காரு உலகத்துல? குச்சின்னு தண்ணிச்சு. அவர் ரொம்ப நல்ல ஒரு நீதிமான். ஏன்னா கவனிங்க, நாம் மற்றவர்களை பார்த்து நம்முடைய ஆத்மாவை இழந்து போக கூடாது. நம்முடைய ஆத்மா கரைதீர இல்லாதபடிக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராய் கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா. வேதம் சொல்லுவது, கண்ட இடமெல்லாம் நீ உன் சர்வாங்க தகன பலிகளை இடாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. 14வது வசனம் தொடர்ந்துபடும். உன் கோத்திரங்கள் ஒன்றில் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் மாத்திரம் நீ உன் சர்வாங்க தகன பலியிட்டு நான் உனக்கு கற்பிக்கிற யாவையும் அங்கே செய்வாயாக. அப்ப கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் என்றால் யார்? அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருகிறவர்கள் மாத்திரம் அல்ல.
திங்கட்கிழமை நடக்குதா ஜெபம்? வரணும்னா கண்டிப்பாக வரணும். வேலை இருந்தால் பரவாயில்ல, வேலை செய்யுங்க. வேலை இல்லாமல் சும்மா உட்காந்து மொபைல் பார்த்துட்டு சும்மா உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கிறவங்களா, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை நான் சொல்கிறேன். வேலைக்கு போகிறீங்களா பரவாயில்ல போங்க, வியாபாரம் பண்ணுறீங்களா பண்ணுங்க. ஆனால் உங்களுக்கு சமயம் கிடைக்கும் பொழுதெல்லாம் சபையிலே வைக்கப்படுகிற நிகழ்ச்சிகள், ஆராதனைகள் எவைகள் இருக்கிறதோ அந்த ஆராதனைகளில் எல்லாம் கலந்து கொள்ளுகிறவர்கள் தான் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். இல்லைன்னா நீங்க வெறும் மெம்பர்ஷிப் தான், சந்தா கட்டி மெம்பர்ஷிப் ஆகலாம். இந்த மெம்பர்ஷிப் ஆகுறதெல்லாம் ஆண்டு அதெல்லாம் விரும்புகிற காரியங்கள் கிடையாது. இல்லை மெயின்லைன் சர்ச்சஸ் எல்லாம் மெம்பர்ஷிப் ஆவாங்க. ஐயோ அவங்க பண்ணுற அரசியல் இது பார்த்தீங்களா அண்ணா எப்படின்னா இருக்கிறது. அவர் என்ன அவர் சொல்ற, ஐயோ பயங்கர அரசியல் பண்ணுறாருப்பா. அரசியல் பண்ணுவதற்கு ஒரு மனிதன் சபைக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. நாம் எதற்காக சபைக்கு வருகிறோம்? சபையிலே வசனங்களை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். சபையிலே உபதேசத்தை கற்றுக்கொள்வதற்காக வருகிறோம். சபையிலே ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவதற்காக வருகிறோம். அதுதான் சபை. அப்படிப்பட்ட கர்த்தருடைய ஆலயத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருக்கிறோமா? வசனத்திலே தேர்ந்தவர்களாய் இருக்கிறோமா? உபதேசத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவர்களாய் போதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. அல்லது யாருக்காவது சுவிசேஷத்தை அறிவித்து அந்த மனிதர்களை சபைக்கு நேரே கொண்டு வருகிறோமா? இல்லையே. அப்ப நீங்கள் எப்படி இந்த சபையிலே நாட்டப்பட்டவர்களாக இருப்பீர்கள்? அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தில் எவரெல்லாம் நாட்டப்பட்டு இருக்கிறீர்களோ அவர்கள்தான் தேவனுடைய பிராகாரங்களிலே செழித்திருப்பார்கள். செழிப்பு உங்களுக்கு வேணுமா? ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதம் மழை ஊட்டப்பட வேண்டுமா? நீங்கள் எங்கே இருக்கணும்? ஆலயத்தில் நாட்டப்பட்டு இருக்கணும். கண்ட இடத்துக்கெல்லாம் ஓடக்கூடாது, அங்கெல்லாம் போய் ஆடக்கூடாது. கவனிங்க, நல்லா கவனிங்க. உங்களுக்கென்று சபை நியமித்திருக்கு. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் பிள்ளை உங்கள் வீட்டை விட்டு எல்லா வீட்டும் போது இவங்க எல்லாரையும் பார்த்து இவர்தான் எங்கள் அப்பா, இவர்தான் எங்கள் அப்பா, இவர்தான் எங்கள் அப்பா சொல்ல முடியுமா? முடியாதுமா, முடியாது. நமக்கு எப்படி ஒரு குடும்பம் இருக்கிறதோ, நமக்கு எப்படி ஒரு வீடு இருக்கிறதோ, நமக்கு எப்படி அதே போல நமக்கு என்று ஒரு சபை இருக்க வேண்டும். அந்த சபை தான் ஆண்டவர் நாட்டப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபையில் நடக்கக்கூடிய எல்லா ஊழியங்களும் பங்கெடுக்கிறவர்கள் மட்டும்தான் சபையிலே, கிறிஸ்துவின் சபையிலே நாட்டப்பட்டவர்கள். ஆமென். அப்படின்னா கிறிஸ்துவின் சபை என்பது என்ன? கிறிஸ்துவின் சபை என்பது என்ன? சரீரம் தான். சரீரம். இதுதான் ஒரு கிறிஸ்துவின் சபை. அல்லேலூயா. இந்த சபைக்கு யார் தலையா இருக்கிறார்? கிறிஸ்து தலையா இருக்கிறார். நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? ஆனா நம்ம எப்படிமா கை, இந்த கையை குறை சொல்லுங்குது. அப்போ குறை சொல்ல எப்படி? நான் போ கை இப்படி போனேன், இப்படி நீங்கள் ரோடு இப்படி போகிறீங்கன்னு வச்சுங்க, என்ன சொல்லுவாங்க உங்களை? பைத்தியம் பிடிச்சிருக்காங்க, ஹேண்டிகேப்டு அப்படின்வாங்க. தண்ணி சீட்டு கொடுத்துருவாங்க பஸ்ஸில் போனால். இப்போ இந்த கால் ஏன்னா ஒரே அவையங்க, இந்த கால் இது ஒரு நான் சைடு வரணும், நான் இப்படி போகிறேன் இப்படி போகுது, இல்லை நான் அந்த சைடு போகிறேன் இப்படி போகுதுன்னா நீங்கள் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இல்லை விழுந்து கால் ஒஞ்சி முடவனை தான் மாறும். ஆமாவா இல்லையாங்க? அப்போ கிறிஸ்து நமக்கு தலையா இருக்கிறார் என்பது உண்மையானால், நாம் அவருடைய சரீரங்கள் இருக்கிறோம் என்பது உண்மையானால், நாம் எல்லாரும் ஒரே அவயவமாய் இருக்கணும். அல்லேலூயா. ஒரே அவயவமா இருக்கணும், ஒரே வார்த்தை பேசணும், ஒரே எண்ணம் இருக்கணும், ஒரே சிந்தை இருக்கணும். அதனால தான் ஆண்டவர் இந்த வருஷம் நமக்கு ஒரு வசனம் சொல்றார், எல்லாம் ஒருவருக்கு. எத்தனை பேர் படிச்சிருப்போம்? ஒரு சில படிச்சு பார்த்துட்டு போயிருப்பீங்க. என்ன பாஸ் இது போட்டுக்கிற ஒருவருக்கு இது ஏன் இப்படி போட்டுக்கிற அப்படின்னா உனக்கு உரைக்குதுன்னு அர்த்தம். இந்த வசனம் இப்படி போட்டுக்கிற இது சபையில் போடலாமா, உனக்கு உரைக்குதுன்னு அர்த்தம், உனக்கு குத்துதுன்னு அர்த்தம். இந்த வசனம், ஐயோ ஆண்டவர் எனக்கு கொடுத்து இந்த வசனத்துக்காக நன்றி அப்படின்னு சொல்கிறவங்க நாட்டப்பட்டவர்கள். இல்லை சிஸ்டர் இந்த வசனம்லாம் இதெல்லாம் ஆமாம்மா இப்போலாம் முந்தி மாதிரி இல்லை பாஸ்ட் இல்லைங்க, இது ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. நான் பிரிண்ட் பண்ணது வேறு மேலே இருக்குது, அது வேணால் டிவியில் ப்ளஸ் டிஸ்பிளே பண்ணுங்க போட்டு, அது பிரிண்ட் பண்ணது வேறு. ஆனால்
31 வரும்போது இந்த வசனத்தை கற்றுக் கொடுத்தாரு. ஒருவருக்கு ஒருவர் அந்த அந்த ஒரு வார்த்தை மட்டும் கொடுத்தாரு ஆண்டவர். அதில் எல்லா வசனம் எடுத்து போட்டு விட்டு. அப்போ சபை என்பது என்ன? நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன? ஒருவருக்கு ஒருவர். சகோதரரே அப்படின்னு போன இந்த சகோதரருக்கு எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இங்கே போடுறது கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்கள். இது சகோதரிகள் பக்கம் போடுற பாஸ்டர், அதனால் இது சகோதரிகள் மட்டும்தான் இல்லை நினைக்காதீங்க, எல்லாருக்கும் சொந்தம். வசனம் என்பது என்ன? சபை என்பது என்ன? நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்பினாலே ஊழியம் செய்யணும். அன்பினால ஊழியம் செய்யணுமா? இல்லை பாஸ்டர் நீங்கள் தானே பண்ணுறீங்க, நாங்கள் சும்மா தான் இருக்கோம். இல்லை நீங்களும் செய்யணும். எல்லாரும் சொல்கிறது தான் அது. நம்ம அது அந்த அந்த இது அந்த உதாரணமாக எனக்கு சொல்கிறதுக்கு இது நான் இதுக்கு சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டேன். ஆனால் இப்போ சொல்கிறேன். இல்லையா? என்னது மெய்ப்பெண் குட்டி போடுவானா ஆடு குட்டி போடுமா? இது அந்த காலத்தில் கிடைக்க. அப்போ ஆடு யாருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டுக்குது வசனம்? விசுவாசி. அடுத்தது யாரும் சொல்லுங்களேன். ஆடுகள் யாருக்கு ஒப்பனையாக சொல்லப்பட்டிருக்கிறது? அப்போதான் நீங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். சொல்லுங்க. விசுவாசின்னு சொல்லிட்டீங்க, கரெக்டு. யாருக்கு அடையாளமாய் ஆடுகள் சொல்லப்பட்டிருக்கிறது? இல்லை. கைத்தட்டுங்க. நானும் சொல்லணும். அல்லேலூயா. ஆடுகள் யாருக்கு ஒப்படையாக சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தான் ஆடு. விசுவாசின்னா தூக்கி ஒன்று மேலே போட்டுறது. நீங்கள் வச்சுக்கோ. அதாவது கொளுத்தி போடுறாங்களா அது மாதிரி தூக்கி அப்படி போட்டுறது. கொளுத்தி போட்டு போயிடுவாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி விசுவாசிங்கன்னா அப்படிப்பட்ட வார்த்தை. விசுவாசி சொல்லக்கூடாது. எனக்கு நாம். அதான் டாக்டர் கலைஞர் எனக்கு ரொம்ப பிடிச்ச தலைவர். அதனால நான் பார்த்தா நீங்கள் அதுதான் போட்டீங்களா? நான் இல்லை அது நீங்கள் போய் சொல்லக்கூடாது இல்லை. ஆமாம் அதுதான் போட்டேன். ஏன்னா அவர் சொல்கிறாரு. பஸ்ஸில் ஏற்றும்போது தான் பார்த்தேன். அப்போ பஸ்ஸில் போகணும் பழக்கம். நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது. உலகத்தானுக்கு தெரிகிறது அந்த அறிவு, நமக்கு தெரியலையா அந்த புரிதல். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் சபை என்பது ஒட்டுதல். சபை என்பது ஒட்டுதல். நாம் சபையாட்டங்க. அது இன்னும் வார்த்தை உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறையா தெளிவாக இருக்குது. இந்த 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 வாரம் முழுவதுமா இந்த 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 வசனத்தின் அடிப்படையில் தான் பேசப்படும். அல்லேலூயா. என்ன சோர்ந்து போயிட்டீங்க இப்போவே? ஏன்னா புது வருஷத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்போல்லாம் பாஸ் பண்ணி எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்கீங்க, எத்தனை பேர் ஃபெயில் ஆகிருக்கீங்க எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். உங்கள் முகத்தை வச்சுட்டு நான் பேசணும்னு வச்சுக்கோங்க, ஒவ்வொரு வார்த்தை பேசுங்க. இப்போது இந்த வசனம் இது சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. வஞ்சனை பண்ணாமலும் ஒருவருக்கு ஒரு பொய் சொல்லாமல் இருங்கன்னு சொன்னு வச்சிங்களா, அப்படியே நெறிவாங்க, அப்படியே முக்காடு மாற்றி போடுவாங்க. இப்படிப்பட்ட இந்த பாடி லாங்குவேஜ் இருக்கு பார்த்தியா? இந்த பாடி லாங்குவேஜ் வச்சுக்கான்னு இவங்க தப்பா அப்படியே கால் மாற்றி போடுவாங்க, அப்படியே இடத்த மாற்றுவாங்க, திடீர்னு குடுக்கணும் ஏந்து வெளில போயிடுவாங்க. அடடா. அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், எனக்கு தெரியும் யார் எந்த ஆவியை உடைய. நீங்கள் வேற ஆவியை உடையவர்களா கிறிஸ்துவின் ஆவியை உடையவர்களா எனக்கு தெரியும். ஏன்னா ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரத்தை ஊழியர்களாக இருக்கக்கூடிய எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதே வரத்தை உங்களுக்கும் கொடுத்திருக்கிறார். எல்லா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கும் ஆவிகளை பகுத்தறியக்கூடிய வரம் உண்டு. ஆமென். அல்லேலூயா. சபை என்பது என்ன? கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என்றால் என்ன? கிறிஸ்துவின் வசனத்தினாலே நிறைந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவின் வசனத்தினாலே போதிக்கப்பட்டவர்கள், கிறிஸ்துவின் வசனத்தை தியானிக்கிறவர்கள். அவர்கள் தான் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ரொம்ப சூடு ஏறுது, அதனால இதோட முடிச்சுக்கிறேன். ஆமென். ரொம்ப சூடாகுது பாஸ்டர், அனலாகுதுன்னு சொல்கிறாங்களா? கை வைத்துங்க. அக்கா ஒருத்தர் தான் கை வைத்தாங்க. யார் கை வைத்து சொல்லுங்கள். அனலாம் ஃபேன் இல்லை, அனலாகுது, சூடாக யாரும் கை வைத்துங்க.
கை உயர்த்தவங்க எல்லாம் ஒரு ஏசி வாங்கி கொடுத்துருவேன். கரண்ட் பில் சபை கட்டப்படும். அதுதான் உசாரண அறிவு கைத்து. அல்லேலூயா. கண்டிப்பாக அடுத்த முறை ஏசி தான். அல்லேலூயா. பாரு, ஆவியான குணத்தை நினைக்கிறாங்க, ஒருத்தர் நினைக்கிறாங்க, நீ ஏசி இல்லாத போதே இவ்வளோ லேட்டாக முடிக்கிற, ஏசி போட்டால் எம்மோ நேரம் பண்ணுவேன் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிந்தில் மைண்டு, அவங்க மைண்டு வாய்ஸை கேட்ச் பண்ணிட்டேன். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். அதனால் எல்லாரும் உங்களுக்கு பைசா கிடைக்கும் போதெல்லாம் ஏசி வாங்கி கொடுங்க, ஒவ்வொன்றா மாட்டினே வந்துடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நம் தேவனுடைய கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள். அப்படி கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டு நான் கண்ட இடத்துலலாம் உங்களுடைய பலிகளை செலுத்தக்கூடாது. இந்த பலிகள் இப்போ ஒரு ஞாபகத்தை சொல்கிறேன், யாரும் கோச்சிக்காதீங்க. பலிகள் செலுத்துதுன்னா காணிக்கைகள் மாத்திரம் இல்லை, உங்களுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய சர்வாங்க தகன பலிகளை முழுவதுமாய் இந்த சபையில் நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்கள் காணிக்கைகளும் கூட இந்த சபையில் மட்டும்தான் கொடுக்கணும். இவங்களுக்கு 100 ரூபா மாதம், இவங்களுக்கு 500 ரூபா மாதம். அப்போ உங்கள் மேய்ப்பனுக்கு என்ன அனுப்புவீங்க? ஆமாவா இல்லையா? எனக்கு மிஷினரி பாரம் பாஷை, மிஷினரிக்கு இவங்களுக்கு 1000 ரூபா, இவங்களுக்கு 500 ரூபா, இவங்களுக்கு 200 ரூபா. அப்போ நீங்கள் போகிற, நீங்கள் தெரிந்து கொண்ட ஸ்தானத்தில் உங்களை நாட்டப்பட்டிருக்கிற இடத்தை நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம்னா ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் போகிற சபையிலே நீங்கள் காணிக்கைகளை கொண்டு வரும்போது கர்த்தர் உங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுதான் கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம், கர்த்தர் விரும்புகிற ஸ்தானம். ஆமென். ஒரு சகோதரத்தில் பேசிட்டு இருந்தேன். அவர் சொல்கிறார், என்ன எங்களை ஆவிக்குரிய தகப்பன் எடுத்து நாங்கள் எங்கள் தசம பாகங்களை கொடுக்குறோம். இப்போ நீ எங்கே போகிற? இல்லை, நான் இப்போ வேற ஒரு சபை போகிறேன், அங்கே தான் நீங்கள் தசம பாகத்தை கொடுக்கணும். உங்களை ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய சபை எங்கள் சபை அதெல்லாம் இல்லை. எங்கள் சபை ஐபிசி சபை, அதனால் ஐபிசி பாசு தசமாக கொடுக்குறேன்னா இல்லையே. என்னை ரட்சிப்பின் வழியிலே நடத்தினது இந்திய பெந்தகோஸ்து தேவ சபை. அவங்க வளர்த்த அந்த உரம் தான் இன்றைக்கு சரியான உபதேசத்திலே நிலைநிற்க வைத்திருக்கிறது. வேற எந்த சபையில இருந்தால் நினைச்சிட்டு போனால் தெரியல. அவர்கள் போட்ட அந்த விதை, அவர்கள் போட்ட அந்த அஸ்திவாரம், அதனால தான் இதுவரைக்கும் ஒரே சபையில் இருந்து அந்த சபை 2ஆக பிரிஞ்சதுனால தான் வேற ஒரு சபைக்கு நாங்கள் போனோம். அப்படி நான் உடனே போல. கவனிங்க. ஆகவே நான் சொல்லுகிறேன், சபையிலே நாட்டப்பட்டு இருக்கணும். அந்த அனுபவம் உங்களுக்கு இந்த 20வது வருஷத்தில் வரணும். 20வது வருஷத்தில் வேற எந்த சபைக்கு போயிருந்தாலும் இன்றைக்கு நீங்கள் இந்த சபையை தேடி ஓடி வந்தீர்கள் என்று சொன்னால் அது ஸ்டீபன் ராஜ் அழைத்த அழைப்பு நிமித்தமாய் வரவில்லை, நீங்களாகவே வந்தீர்கள். அல்லேலூயா. அதான் நீங்களாக வந்ததினாலே தான் நீங்கள் கர்த்தரால் நாட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. நான் அழைத்ததின்படி வந்திருப்பீர்களே, ஆனால் என் நிமித்தமாய் நீங்கள் நாட்டப்பட்டிருப்பீர்கள். அப்போ எது நிலைத்திருக்கும்? என் நிமித்தமாக அழைக்கப்பட்டிருந்தால் பிரச்சனை வந்தால் ஓடி போய் விடுவீர்கள். கர்த்தரால் நாட்டப்பட்டவர்களாக இருந்தால் என்ன வந்தாலும் எது வந்தாலும் அது என்னுடைய சபை, அங்கே தான் இருப்பேன், அங்கே தான் உயிர் விடுவேன். அப்படி என்கின்ற மனப்பக்குவம் உங்களுக்குள்ளே இருக்குமானால் நீங்கள் தான் செழிப்படைவீர்கள். தேவனுடைய பிரகாரங்கள் செழித்திருப்பார்கள் என்று சொல்லப்பட்ட அந்த செழிப்பு உங்களுக்கு உண்டு.